கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3:13 சகோதரரே, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். ஆமேன். ஒரு நடந்த சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. கிபி 1892 அமெரிக்க தேசத்தில் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்க வசதி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு மாணவன் படித்து வந்தான். சொந்தங்கள் இல்லை, படிப்புக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த மாணவன் அவனுடைய நண்பர்கள் ஒரு ஐடியா தருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய மியூசிக் கான்சர்ட் போட்டு மிகப்பெரிய மியூசிஷியனை அழைத்து வந்து டிக்கெட் போட்டு வசூல் செய்தால் உன்னுடைய பட்டப்படிப்பு படித்து முடித்து விடலாம், வரும் லாபத்தில் என்கிறார்கள். அதன்படி உலக பிரசித்தி பெற்ற இசை வல்லுனர் பியானோயிஸ்ட் ஜே பெடர்ஸ்கி இடம் சம்மதம் பெறுகிறார்கள். அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை $2000. அந்த சமயத்தில் இரவு பகலாக டிக்கெட்டை விற்க பாடுபடுகிறார்கள் இவர்கள் அனைவரும், நண்பர்கள் யாவரும். அந்த அளவுக்கு டிக்கெட்ஸ் விற்க முடியவில்லை. அந்த தினத்தன்று மற்றொரு நிகழ்ச்சி நடந்ததால் அரங்குகள் காலியாக இருந்தது. விழா முடிந்ததும் இசை மேதை பெடர்ஸ்கி இடம் சென்று, எங்களிடம் $1500 மட்டுமே வசூலாகிவிட்டது, மீதமுள்ள பணத்துக்கு நாங்கள் செக்கு தருகிறோம் என்று கண் கலங்கி நின்றார்கள் இந்த மாணவருக்காக. ஆனால் அந்த இசை மேதை செய்தது என்ன தெரியுமா? செக்கை கிழித்து போட்டுவிட்டு இந்த $1 உன் படிப்புக்கு வைத்துக்கொள் என்று பெரும் தன்மையுடன் சொல்லிவிட்டார். அவரும் ஊருக்கு சென்று விட்டார். ஏனென்றால் இவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர், மிகப்பெரிய பணக்காரர். காலப்போக்கில் போலந்து நாட்டின் பிரதமராக கூட இவர் மாறிவிட்டார், ஜே பெடர்ஸ்கி என்பவர். அந்த காலத்தில் 1918 முதலாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. போலந்து நாடு இதுவரை கண்டிராத ஒரு பஞ்சம். தனது நாட்டின் மக்களுக்காக உதவிக்கரம் வேண்டினார்கள் அவர்கள். அதில் நேச நாடுகளான அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் அதுபோன்ற நாடுகள் உதவி செய்து வந்தது. அந்த சமயத்தில் அமெரிக்காவில் 31ஆம் பிரசிடெண்ட்டாக ஹெர்பர்ட் ஹூவர் என்பவர் இருந்தார். போலந்து நாட்டிற்காக ஆயிரக்கணக்கான டன் உணவுகள், அவர் உடைகள் அனுப்பி ஆதரவு தந்தார். முதலாம் உலக மகா யுத்தத்தில் 1.5 மில்லியன் போலந்து மக்கள் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டனர். இதற்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த போலந்து பிரதமர் அமெரிக்கா சென்று பிரசிடெண்ட் ஹூவரிடம் தனது நாட்டு மக்களின் நன்றியையும் கண் கலங்கி தலைவணங்கி தெரிவித்தார். அதற்கு அமெரிக்க பிரசிடெண்ட் ஹெர்பர்ட் ஹூவர் சொன்னது என்ன தெரியுமா? 25 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எனது யூனிவர்சிட்டி படிப்புக்காக உதவினீர்கள், அதற்கு நான் செய்த நன்றி கடன்தான் என்றார் அவர். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் என்று. பாகற்காய் விதையை விதைத்துவிட்டு தக்காளி பழம் வரும் என்றால் வராது. வேப்பங்கொட்டையை விதையை விதைத்துவிட்டு மாம்பழம் வரும் என்றால் வரவே வராது. நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள் பிரியமானவர்களே. ஆமேன். காட் பிளஸ் யூ.